ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பணயுகம். ஷேர் மார்க்கெட் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ராஜான்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் ராஜா ஜூஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊரில். அதுக்கு 10 லட்ச ரூபா முதல் போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. வருஷத்துக்கு எல்லா செலவும் போக 1 லட்ச ரூபா லாபம் நிற்கிது. எல்லா செலவும் போக எல்லாமே ஒரு தோராயமான கணக்கு தான். முதல் வருடம் நல்லா போனதும் அவர் 2வது வருஷம் அவர் நண்பர் சேகர்கிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறாரு. பார்ட்னராக வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவரும் ஒத்துக்கிட்டு 10 லட்ச ரூபா தராரு. 2வது கடை போடுறாங்க. அதுலேயும் நல்ல லாபம் வருது. வர லாபம் 2ஆக பிரிக்கணும். ஏன்னா இப்போ 2 ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ அவங்க கடையை பார்த்துட்டு நிறைய பேர் அதே போல் கடை போட பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த மாவட்டம் முழுவதும் கடை திறந்தால் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு 1 கோடி ரூபா காசு தேவைப்படுது. ஸோ ஒரு இன்வெஸ்டரை தேடி போகிறாங்க. இந்த சூரிய போட்டு படம் பார்த்திங்கன்னா சூர்யா போய் தேடி வரல, அது போல் நிறைய பணம் வச்சுக்கிட்டு நல்ல ஐடியாவோட வரவங்கக்கிட்ட காசு கொடுத்து அதன் மூலிமா சம்பாதிக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸ். அது ஒரு வகை முதலீடு. அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டல் அந்தமாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே சொல்லி 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ மாவட்டம் முழுவதும் கடையை திறந்துட்டாங்க. நல்லா சூப்பராக போகுது. இப்போ அந்த கம்பெனி பேர் என்னென்னா ராஜா ஜூஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது ஒரு தனியார் கம்பெனின்னு ஆயிடுது. இப்போ ராஜாங்கிறவர் இதை இந்தியா முழுக்க கொண்டு போனால் எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி ரூபா தேவைன்னு எஸ்டிமேட் போகிறாரு. அதை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட பப்ளிக் கிட்ட வராரு. ஓகேங்களா? இதுக்கு பேங்க்லேயும் லோன் கேட்கலாம். பேங்க்கில் லோன் கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் செக்யூரிட்டி கேட்பாங்க. 2வது இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. 3வது ஒரு கம்பெனி இந்தியா முழுக்க கொண்டு போகிறது பெரிய விஷயம். 1 வருஷத்துக்கு மேலே ஆகலாம். ஆனால் அதுக்குள்ளே வட்டி கட்டணும், ரிட்டர்ன்ஸு கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. 1 வருஷம் லாபம் வரலாம், லாபம் வராமலும் போகலாம். ஆனால் பேங்க்கு வட்டி கட்டியே ஆகணும். இந்தமாதிரி நிறைய சிக்கல் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட நேரடியாக காசு கேட்டு அவங்களே ஒரு பார்ட்னராக மாற்றிக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த பிஸ்னஸை பற்றிய முழு தகவலும் ரெடி பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா செபி, அந்த செபி கிட்ட போவாங்க. அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செபி பற்றி தெரிஞ்சிருக்கும். செபி இவங்கள பற்றி நல்லா விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. கம்பெனி நல்லா போதான்னு செக் பண்ணிவிட்டு பிஎஸ்சி, என்எஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த 2துலேயும் இல்லை ஏதாவது ஒன்றில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அவங்களோட கம்பெனியை. இந்த முதல்ல கம்பெனியை போஸ்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, இதை தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நியூஸ் மூலிமா நல்லா விளம்பரப்படுத்துவாங்க. அவங்களுக்கு 100 கோடி தேவை. ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபான்னு சொல்லி 1 கோடி ஷேரை வந்து வெளியிடுவாங்க. ரேட்லாம் தோராயமாக தான் சொல்கிறேன், அது முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க, கம்பெனி பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறாங்க. சில நிதி ஆலோசகர்கிட்ட போய் கேட்குறாங்க, இதை வாங்கலாமா, நல்ல கம்பெனியான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணோன்னே இது சூப்பர் கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நாம் போய் அப்ளை பண்ணணும். ஐபிஓ எனக்கு வேணும், எனக்கு 1 லாட் வேணும், 2 லாட் வேணும், அப்படி தான் வாங்க முடியும். ஏன்னா லாட் கணக்கில் தான் ஐபிஓ வெளியிடுவாங்க. லாட்னால் ஒன்றும் இல்லைங்க, 50 சேர்ந்தது ஒரு லாட்டு, 100 சேர்ந்தது ஒரு லாட்னு அந்த ஸ்டாக்குக்கு பொறுத்தளவுக்கு ஒரு லாட் சொல்லிடுவாங்க. அந்த லாட்டில் தான் நம்ம வாங்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஐபிஓ. இதை ஃபஸ்ட்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண போயிடுவாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு அப்புறமா அவங்களோட வரவு செலவு கணக்கு நமக்காக அவங்களோட வெப்சைட்டில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து கம்பெனி வளருதா, போதா, வருதா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி நல்லா வளர ஆரம்பிக்கும். நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர், ஷேர் ஹோல்டர், ஒரு ஓனர்னே சொல்லலாம். அதுக்காக உங்கள் பணம் தேவைப்படுதுன்னு அந்த கம்பெனிலாம் போய் கேட்க முடியாது. யார் அதிகபட்ச ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. உங்ககிட்ட இன்னும் நிறையவே பணம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த கம்பெனியோட ஷேர்லாம் வாங்கி நான் ஓனர் ஆகிடுறேன் அப்படின்லாம் மாற முடியாது. அதுக்கு தான் செபி நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது வேறு டாபிக். ஓகேங்களா? அதை ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்குன்னு சில உரிமையெல்லாம் உண்டு. நீங்கள் வாங்கின கம்பெனி நல்லா போகுது, வருஷம் டிவிடெண்ட் தருவாங்க. அது ஒன்றும் இல்லை, லாபத்தில் 10 ரூபா 20 ரூபா போட்ட முதலுக்கு மேலே கூட சில டைமில் கிடைக்கும். சில டைமில் போனஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியல் மார்க்கெட் தான். இப்போ செகண்டரி மார்க்கெட்டுக்கு வருவோம். அங்கே தான் நம்ம விளையாட போகிறோம். நம்ம பெரிய கோடிசன்லாம் இல்லை, காசு ஒரு முதலீடாக போட்டிருக்கோம். ஒரு 2 மாதம் கழிச்சு நமக்கு இப்போ பணம் தேவைப்படுது. அது வருஷ கணக்கில் கூட இருக்கலாம், ஷார்ட் டைமாகவும் இருக்கலாம், லாங் டைமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்படுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோன்னா நேரில் இல்லை, ஆன்லைனில் நம்மளோட புரோக்கர் வழியாக உள்ளே வரோம். வந்து பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட் கம்பெனி டைரெக்டாக வந்து மக்களுக்கு கொடுத்ததில் அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் மக்கள்கிட்டேருந்து மக்கள் வாங்குவாங்க, விற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதை இங்கே யார்கிட்டயாச்சும் விற்பீங்க, இன்னொருத்தவங்க வாங்குவாங்க. இதுதான் செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க. நீங்கள் அன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு இன்றைக்கி 150 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ஷேர் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா 1000 ஷேருக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னா 50,000 ரூபா லாபம். அப்போ நீங்கள் விற்றுருவீங்களா? ஒன்றே விற்பீங்க, இல்லை இன்னும் மேலே போகும்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது.
உங்களை போல் நிறைய பேர் வாங்குறதுக்கும் வருவாங்க. ஏற்கனவே முதல் வீடியோவில் சொன்னது போல் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர், என்ஆர்ஐ, ஏஎம்சி, டிஐஐ, எஃப்ஐன்னு கோடிக்கணக்கான பேர் பணம் பண்ணணுன்னே வருவாங்க. ஸோ அங்கே நம்ம ஈஸியாக விற்றுடலாம், வாங்கவும் முடியும். வேறு ஏதாச்சும் ஸ்டாக் இருக்கான்னு கண்டுபிடிச்சி பிடிச்ச ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கலாம். இப்படி மக்களுக்குள்ளே வாங்கி விற்கிற இடம் தான் செகண்டரி மார்க்கெட். இப்போ நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது இப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த விலை ஏறுது இறங்குது, இந்த கோட்லாம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, முதல்ல இந்த மார்க்கெட் எந்த விதத்தில் ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அது அப்போ தான் உங்களால் அதிகமாக பணமே சம்பாதிக்க முடியும். ஃபாலோ பண்ணுங்கள். இது பணயுகம். நான் உங்கள் ஹாஜா. நன்றி.